Hi my dear friends and families, welcome to Sislin's Cookery. இன்னைக்கு நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்ல சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான் நான் செஞ்சு காட்டியிருக்கேன். அது என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா சோளா பூரி சன்னா மசாலா. இந்த சோளா பூரிக்கு ஏற்ற சைட் டிஷ் இந்த சன்னா மசாலா. ரெண்டும் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சஸ்லின்ஸ் குக்கரி பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த சோளா பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த சோளா பூரி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் 2 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். 2 கப் மைதா மாவு எடுத்ததுனால 2 டேபிள் ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது 1 கப் மைதா மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ரவை போட்டுக்கோங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு டீஸ்பூனுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது சும்மா லைட்டாக மேலே எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு காயாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 3/4 மணி நேரம் நான் இதை ஊற வச்சுக்கிறேன். நல்லா 3/4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு எடுப்போம்ல அந்த மாதிரி சைஸில் நம்ம பால்ஸ் எடுத்துக்கலாம். பூரிக்கு எடுக்கிறத விட கொஞ்சம் பெரிய சைஸ் பால்ஸாக நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ எல்லா பால்ஸும் ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் நல்ல பெரிய பிளேட்டாக எடுத்துக்கோங்க. அந்த பிளேட்டில் இந்த மாவை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு 2 பக்கம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் நல்லா இதை விரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பூரி மாவு திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஆயிலை நல்லா ஹாட்டாக வச்சுக்கோங்க. இப்போ திரட்டின அந்த பூரியை நல்லா ஹாட்டாக இருக்கிற ஆயிலில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஆயிலில் போட்ட உடனே இந்த மாதிரி நல்லா அழுத்தி விடணும். அழுத்தி விடும்போதே அது புஷ்ஷுன்னு வந்துடும். நல்லா புஷ்ஷுன்னு வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு எடுத்துக்கலாம்.
பாருங்கள் சோளா பூரி எந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி எல்லா பூரியும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ சோளா பூரி ரெடி ஆயிடுச்சு. இந்த சோளா பூரிக்கு ஏற்ற சைட் டிஷ்ஷான சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு குக்கரில் ஓவர் நைட் ஊற வச்சுருந்த 2 கப் சன்னாவை குக்கரில் ஒரு 5 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். வேக வைக்கும்போது இதில் உப்பும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது வெந்துட்டுருக்க கேப்பில் நம்ம மசாலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எல்லாத்தையுமே வதக்கி அரைச்சி எடுக்க போகிறோம். அதுக்காக ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை க்யூப்ஸாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம அரைச்சி தான் எடுக்க போகிறோம், அதனால கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த 2 பெரிய தக்காளியாக எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி வேகிறதுக்காக மூடி போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், கலருக்காக சேர்த்துருக்கேன். அப்புறமா இந்த மசாலுக்கு தேவையான உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மசாலா எல்லாத்தையும் எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நான் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலுக்கு மூடி போட்டு கொஞ்ச நேரம் நம்ம வேக விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இதை நல்லா நம்ம ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அந்த கேப்பில் சன்னாவும் வெந்துருச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்ற அளவுக்கு வேகணும். ஒரு 5-6 விசில் கூட வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த மசாலா எல்லாமே ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக இருக்குன்னு. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் பட்டர் வேணாலும் போட்டுக்கோங்க. அதில் ஒரு பட்டை, ஒரு ஸ்டார் அனஸில் அந்த ஒரு சைடு உள்ளது மட்டும், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, அந்த பிரிஞ்சி இலையில் ஒரு சின்ன பீஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி இப்போ அந்த தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம்.
இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொதிச்சிருக்கு நல்லா. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த சன்னாவை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இப்போ இது ஒரு கொதி வரட்டும், மூடி வச்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து வதக்கி அரைச்சது தான், அதனால ரொம்ப கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா லைட்டாக கொதி வந்தாலே போதும். இப்போது ஒரு பருப்பு மத்து இல்லைனா இந்த மாதிரி ஸ்மாஷர் வச்சு என்ன பண்ணுறோன்னா ஒரு சில கடலையை மட்டும் நம்ம உடச்சி விட்டுக்கிறோம். ஏன்னா வந்து கொஞ்சம் கிரேவியாக வந்து வரும், கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். அதுக்காக வந்து கொஞ்சம் கடலையை நம்ம உடச்சி விட்டுக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு கிரேவியாக வந்திருக்குன்னு. இப்போ நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா திக்காக இருக்குது, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா இப்போ போட தேவையில்லை, நான் லாஸ்ட்டாக வந்து போட்டுக்கிறேன். இப்போது ஒரு ஹாஃப் சைஸ் லெமனை லாஸ்ட்டாக வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது வந்து சன்னா மசாலானே வந்து சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கும், அந்த பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சன்னா மசால் முடிஞ்சிருச்சு. நம்ம கொத்தமல்லி இலை போட்டுட்டு இறக்கிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு கிரேவியாக நல்லா திக்காக கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இது நமக்கு சோளா பூரிக்கு மட்டும்தான் வச்சு சாப்பிட்ணுன்னு இல்லை, சப்பாத்தி, நார்மல் பூரி எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்டான ஒரு சன்னா மசால் ரெடியாக இருக்குது. நீங்களும் இந்த சோளா பூரி சன்னா மசாலாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். லெட் ஹேவ் அன் என்ஜாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் செஸ்லின்ஸ் குக்கரி பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.